சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் வேண்டும். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் வேண்டும். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இன்றைக்கு ஆண்டுடைய திருத்திட்டத்தில் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்காக நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதிய 3ஆம் நிருபத்தை தெரிந்தெடுத்திருக்கிறோம். இது வேத புத்தகத்தில் இருக்கிற மிக சின்ன நிருபங்களில் ஒன்று. 14 வாக்கியங்கள் தான் உள்ளது. யோவான் தம்முடைய திருமுகமாய், தனிப்பட்ட கடிதமாய், காயுவு என்கிற தம்முடைய பிரியமான சகோதரனுக்கு
ஒரு மூப்பரை கொண்டு எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வெகு அழகான ஒரு பகுதி. ஆண்டவரின் வழியில் வாழ இது நம்மை அழைக்கிறது. சபையாய், சபையின் தனி விசுவாசியாய், குடும்பங்களாய், புதாண்டின் துவக்கத்திலேயே எத்தனையோ விதங்கள் இருக்கிறது வாழ்வதற்கு. எத்தனையோ விதங்களிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவரின் வழியில் வாழ்வதற்கு இந்த கடிதம், இந்த நிருபம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. 1 யோவான் ஆண்டவரின் அன்பை பெரிதாய் நமக்கு காட்டியது. 2 யோவான் ஆண்டவரின் சத்தியத்தை, உண்மையில் எப்படி சத்தியத்தை மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தது. இது இவைகளின் அடிப்படையில் அவர் வகுத்த வழியில் காய்வு வாழ்வதற்காக எப்படி அவருக்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று யோவான் அப்போஸ்தலர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். முத்தாய்ப்பாக இருக்கிற இந்த வசனம் நம்முடைய சபைகளில் வெகு அதிகமாக பேசப்பட்ட, பிரசங்கிக்கப்பட்ட, விசுவாசிகளால் தங்களுக்கென்று உரிமையாக்கி கொண்ட முதலாவது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அவருடைய ஆன்மா ஆன்மீக வாழ்வில் ஆழம் கொண்டிருந்தது, ஜொலித்து வளர்ந்திருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. அதை போலவே எஞ்சி இருக்கிற எல்லா வாழ்விலையும், இந்த உலகத்து வாழ்விலையும், பிற தேவைகளிலேயும், கரிசனைகளிலேயும், கவலைகளிலேயும் அதை போலவே நலம் பேண, வளம் வந்து செழித்து வாழ வாழ்த்துக்கள். நல்ல ஒரு வசனம் ஆண்டின் துவக்கத்தில் நாம் தியானம் செய்வதற்கு. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இந்த அப்போஸ்தலர் தாம் தம்முடைய சகாவாகிய காயுவை பற்றி கேள்விப்பட்ட போது இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார். நீ சத்தியத்தில் நடக்கிறாய், உண்மையாய் சத்தியத்தை பிரலாதபடி அதில் உண்மையாய் சாட்சியாய் வாழ்வதை நான் அதிகம் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் உலகெங்கும் இருக்கிற தம்முடைய பரிசுத்த பிள்ளைகள், ஆவிக்குரிய சகாக்களை நினைவு கூர்ந்து, இவரை போல ஆண்டவரின் திருத்திட்டத்திலே வாழ்கின்ற ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரின் அடியவராய் இவர் எத்தனை சந்தோஷம் கொள்கிறார் என்று 4வது வசனத்தில் சொல்கிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறு ஒன்றுமில்லை. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, உலகத்திலிருந்து ஒன்றையும் நாம் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழுகின்ற காலத்தில் கர்த்தரின் சித்தம், அவருடைய திட்டம், அதற்காக காத்திருந்து கரையம் கொடுத்த ஒரு சீஷத்துவ வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது எத்தனை அழகான அழைப்பு. இந்த நாளின் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொலைபேசியில், அலைபேசியில் நீங்கள் விரும்புகின்ற விண்ணமாக யூடியூப்பில் இதை காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், முதலாவது இன்றைக்கு நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு நற்செய்தி பணியில் ஈடுபாடு கொண்ட ஒரு துடிப்புள்ள வாழ்வுக்கு தேவையானது வாழ்வு நெறிமுறை. அந்த வாழ்வு நெறிமுறையில் ஒரு மாற்றம், லைஃப் ஸ்டைலையே இப்படி நமக்காக மாற்றிக்கொள்வது. சத்தியத்திலே வாழ்வதற்காக, விருந்தினரை உபசரிப்பதற்காக, கடவுளின் திட்டத்தில் அவருடைய பிரமாணத்தில் வாழ்கின்ற பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக, அனல் கொள்வதற்காக, அந்த அனல் நம்மை காத்து கொள்வதற்காக, ஐக்கியம் கொண்டு அவைகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக என்று வாழ்ந்து பின்பு
அவைகளை செய்கிறது ஒரு சுகந்த வாசனையாய், பிறருக்கு மாதிரியாய் சத்தியத்தில் நடப்பது என்பது ஆண்டவரின் பெரும் திட்டம். அந்த திட்டத்தை அழகுபட இந்த சகோதரன் திருச்சபையில் நிறைவேற்றுகிறார் என்று இந்த நிருபம் நமக்கு கூறுகிறது. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை என்று நாங்கள் எங்கள் கூட்டங்களில் பாடுவோம். இதை எங்களுடைய இயக்கத்தின் முன்னோடி தலைவரில் ஒருவர் எழுதி திருச்சபைக்கு அதை அர்ப்பணித்திருந்தார். எத்தனை உண்மை! எளிய மனிதர்கள். ஆறுமனேரி என்ற ஒரு சின்ன கிராமம் இப்போது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கிறது. தென்னகத்தில் இருக்கிற ஒரு கிராமம். ஒரு வங்கி அதிகாரி அவருடைய வீட்டுக்கு அழைத்திருந்தார். ஆனால் எனக்கும் மனைவிக்கும் இந்த ஊரிலிருந்து எங்களுக்கு ஒரு பணியிட மாற்றம். நான் செய்து வந்த இந்த ஜெபக்குழு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பது, அவர்களை வாரந்தோறும் ஜெபிப்பதற்கு குறிப்பு தருவது, அவர்களை இந்த குறிப்புகளில் அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்டார் என்று அவர்களுக்கு பதில் சொல்வது, மாதந்தோறும் அவர்களுடைய சம்பாத்தியத்தில் சபைக்கு தருகின்ற காணிக்கைக்கு அப்பால் அதற்கு உள்ளே இப்படி தூரமான எல்லையிலே வாழ்கின்ற மிஷனரிமாருக்காக நான் சேகரிப்பது என்றெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். அதை ஒட்டி எங்களுடைய வாழ்க்கையே, வங்கி, என்னுடைய மனைவியுடைய வேலை, இவைகள் பிரதானமானது. அப்படி அவைகளுக்கு இணையாக இவைகளையே எங்கள் வாழ்க்கை முறையாக வைத்திருந்தேன். திடீரென்று எங்களுக்கு ஒரு மாற்றுதல் வந்தது. யோசித்து கொண்டே இருக்கும்போது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மா, நான் அந்த பொறுப்பை எடுத்து செய்யலாமாயான்னு கேட்டாங்க. நாங்கள் யார், அவங்க யார், எவ்வளவு இடைவெளி வருவாயில், நேரத்தை கண்டுபிடிப்பதில்லை, மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு கூட இந்த காரியங்களை கையாள்வதில்லை. அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை, எனக்கு நேரம் இருக்கிறது. நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வேலை செய்வது நின்றோம். அதனால் எனக்கு அந்த நேரத்தில் மழை வந்து நான் மற்ற வீடுகளிலே செய்கிற பாத்திரம் துலக்குகிற வேலை, வீட்டை பெருக்குகிற வேலை, சுத்தம் செய்கிற வேலை தான் செய்கிறேன். அதை நான் செய்கிறேன் அப்படின்னு மனம் வந்து எடுத்தாங்க. நான் நினைக்கிறேன், நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து அதை சந்திக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு மிஷனரியை தாங்குவதற்கான சேகரிப்பை செய்து கொண்டிருந்தோம். இந்தம்மா அவர்களுடைய தியாகமான காணிக்கை, தியாகமான எளிய வருவாயை மிதமிஞ்சி கொடுத்து, அவங்க சொல்லும்போது எனக்கு திடுக்கென்று பட்டுச்சு. எங்கள் வீட்டில் செய்யும்போது வந்த வருவாயை அப்படியே ஊழியத்துக்குன்னு கொடுத்தாங்க. வேறொரு வீட்டில் வேலை செய்து அதுக்குரிய காரியத்தை செய்தாங்க. செய்துட்டு மற்ற வீடுகளில் நான் இது மாதிரி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நீங்கள் இதை செய்யணும், சாருக்கு செஞ்சது மாதிரி, டீச்சருக்கு செய்த மாதிரி, நம்ம சேர்ந்து செய்ய வேண்டிய ஊழியங்களுக்கு செய்யணும்னு சொல்லி 2 மடங்கு வருவாயை பெருக்கினார். ஆரவாரத்தோடு மக்கள் கொடுத்தார்கள். ஆழ்ந்த ஒப்பு கொடுத்தலோடு கொடுத்தார்கள். நான் அந்த அம்மாவை பார்க்குறேன். அவங்க முகத்தில் அத்தனை ஜொலிப்பான ஒரு சந்தோஷம் இருந்ததை பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் 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 என்று வாழ்ந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஆண்டவர் அந்த பெரும் கிருபையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, சபைக்கு, ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழிய பங்காளர்களுக்கு நிறைவாக தருகிறார். சொல்லிட்டு அடுத்த பகுதியில், நீ பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்கிறார். வாழ்வு நெறியையே மாற்றிக்கொள்ள வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும். என்ன பொறுப்பேற்க வேண்டும்? சகோதரருக்கு, அந்நியருக்கு செய்கிற யாவற்றையும் உண்மையாய். எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்வார்,
இந்த அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி அந்நியர்களை உபசரித்ததுனால தேவதூதர்களை அவர்கள் உபசரித்தார்கள். இல்லை, கிறிஸ்தவத்தின் மிக அழகான ஒரு பண்பு ஏழைக்கு இறங்குவது, ஊழியருக்கு கனம் கொடுப்பது, ஊழியத்துக்கு முதல் பங்கை, சிறப்பான பங்கை பங்கேற்பது, யாரும் தெரியாதவர்கள் என்று வந்து போகிறவர்களை கண்ணியமாக நடத்துவது, ஏமாற்றப்படுவதல்ல. கடவுளின் திட்டத்தில் ஆண்டவர் தந்த ஞானம் கொண்டு, எளிமை கொண்டு, தாழ்மை கொண்டு, உருக்கம் கொண்டு, உடைவு கொண்டு அவர்களை நம்முடைய அன்புக்காக வரவேற்று ஊக்குவித்து வழி அனுப்புவது எத்தனை அழகாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். நான் மணிப்பூர் இப்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அமர்ந்தது போல இருந்தது. இப்போ இந்த வாரத்தின் சில நாட்களில் பற்றி எரிகிறது. அதற்காக நம்ம அதிகம் ஜெபிக்கணும். மணிப்பூரில் குறிப்பாக சோரச்சந்த்பூர் என்கிற இந்த நகர் மிஷனரி மாநகர் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய தலைமையகமே வட கிழக்கு இந்தியாவிற்கு அங்கே அமைத்து நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். அங்கே எங்களுக்கு இன்று முழுநேர அலுவலர்கள் கிடையாது. மக்களுடைய வீட்டிலேயே இயங்குவோம். மக்கள் அவருடைய சொந்த மாடியிலேயே ஜெப கூடாரங்களை வைத்திருப்பார்கள். அதனுடைய மாடியிலேயே நாங்கள் தங்குவோம். மிக அழகான ஒரு விசாரணையும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் இருக்கும். நான் இவ்வளோ தூரமான இடத்துல இருந்து, சென்னையிலிருந்து நான் அங்கே சென்றிருக்கிறேன். இறங்கி ஒரு டாக்டர் வீடு அது. அந்த அம்மா டாக்டர், ஐயா ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர். அவன் வீட்டில் நல்ல வளர்ந்த பிள்ளைகள், உயர்நிலை பள்ளியும் கல்லூரிக்கும் போகின்ற பிள்ளைகள். நான் என்னுடைய பாதரட்சைகளை கவிழ்த்து சாக்ஸை வைத்து மளமளவென்று வந்த வேலைக்காக குளித்து ஆயத்தமாகி வெளியே சென்று மாலை திரும்பும்போது நான் எவைகளையெல்லாம் அழுக்காய் போட்டிருந்தேன் அவைகளெல்லாம் சுத்தமாக இருக்கும். அங்கே தோய்த்து காய போட்டு தேய்ச்சி அயன் பண்ணி ஷூவை பாலிஷ் பண்ணி ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நடக்குதுன்னா, டாக்டர் அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த பண்பை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. நான் எப்போ அதை விட்டேனோ அடுத்த நிமிஷத்தில் அவங்க எடுத்து மழமழமழமழன்று அதை சுத்தம் செய்து பாலிஷ் செய்து அவங்க அப்பாவுக்கு செய்கிறது மாதிரி, அவங்க அம்மாவுக்கு செய்கிறது மாதிரி செய்து அடுத்த நாளுக்கு என்னை ஆயத்தம் செய்து விடுவார். சில நாட்கள் அந்த வீட்டில் தங்கியிருப்போம். பரவசமாக இருக்கும் அவருடைய அன்பும் பண்பும் பாசமும். காலையிலேயே எழும்பி அவர் ஒரு தெருவிற்கு, இந்த அம்மா இன்னொரு தெருவுக்கு சென்று பிடி அரிசியை சேகரித்து விட்டு வருவார்கள். சபைக்கு கொண்டு போய் அந்த பிடியரிசி காணிக்கையை சேகரிப்பாங்க, விறகுகளை சேகரிப்பாங்க, காய்கறியிலிருந்து மரங்களிலிருந்து விழுகிற அந்த கனிகளை சேகரிப்பாங்க. இதெல்லாம் சபையில் அதற்கென்று ஒரு இடம் இருக்கிற அதில் சேகரித்து விட்டு இங்கே வீட்டுக்கு திரும்பி எங்களை கவனித்து, பிள்ளைகளை கவனித்து, அவர்களுடைய அலுவலகங்களுக்கு சென்று திரும்ப வருமுன்னால பரவசமான வீடாக இருக்கும் அந்த வீடுகள். மாலையில் ஒரு அழகான குடும்ப ஜெபம் இருக்கும். ஒரு எழுப்புதல் ஆராதனை போல இருக்கும். பிள்ளைகள் அப்படி பாடுவார்கள். அக்கறையாய் ஊழியர்களுக்காய், சிறப்பாய் மிக கடினமான எல்லைகளில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காய் உச்சரித்து ஆழமான உணர்வு கொண்டு ஜெபித்து, கரங்களை இணைத்து ஒன்றுபட்டு ஜெபிப்பார். எத்தனை அழகான ஒரு வாய்ப்பு. பொறுப்பு ஏற்பது, செயல்படுவது, பணி செய்வது, பணிவிடை செய்வதற்காக மட்டும் இல்லை, பணி செய்வது. டு சர்வ், நாட் டு பி சர்வ்ட். ஆல்வேஸ் அப்படிப்பட்ட எண்ணம் திரும்ப திரும்ப எங்களுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும். சொல்லிட்டு
கடனாளிகளாய் உடன் வேலையிலாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள. யூ ஆர் இன்டெப்டட். கடனாளிகள் என்கிற பதத்தை அப்போஸ்தலன் யோவான் பயன்படுத்துகிறார். அந்த பெரும் கிருபையை தந்த பிறகு இங்கே மிக முக்கியமான 2 பேரை குறிக்கிறார். அவைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தியோதிரேப்பு என்று 9ஆம் வசனத்தில் அவர் வருகிறார். அவர் சரியான மாதிரி அல்ல என்று அப்பட்டமாக அப்போஸ்தலன் யோவான் அவரை பின்பற்ற வேண்டாம். அவர் சபைக்கு ஊழியத்திற்கு உதவாக்கரை, பொறுப்பில்லாதவர்கள், பிரிவினைக்காரர்கள் என்று அவரை சபைக்கு புறம்பே அவரை வைத்துவிட்டு இன்னொருவர் இருக்கிறார் பாருங்கள். அவருடைய பெயர் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. தேமேத்திரியு. எல்லாரும் நற்சாட்சி பெற்றார், சத்தியத்தில் நற்சாட்சி பெற்றிருக்கிறார். நாங்களும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்களை சுவிசேஷம் உருவாக்குகிறது. களைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. அதை கையாள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீங்கு வர, தீயவை இணைய, தீயவை வளர தவிர்க்க வேண்டும். நன்மை செய்ய, நன்மை செய்வோரை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற காரியம். கொஞ்சம் கவனமாக இரு. இதெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு எனக்கு இயலாது. உன்னை காண ஆசையாக இருக்கிறேன். எழுத்தால், மையினால், காகிதத்தால் எழுதி தீராது என்று சொல்லிவிட்டு உன்னை காண வாஞ்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அழகான ஒரு சமாதானத்தை சொல்லி, நான் மட்டும் இல்லை, என்னோடு கூட உங்களை குறித்து நாங்கள் பெருமிதம் கொள்ளுகிறோமே, நாங்கள் இணைந்து நின்று உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இவைகளை மையமாக கொண்டு ஆண்டவரின் வழியில், ஆண்டவரின் ஊழியத்துக்காய், அவருடைய உயரிய திட்டத்துக்காய் உன்னத வாழ்வு வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமதகப்பனே, அப்படி எங்கள் இல்லங்கள், எங்கள் வாழ்வு நெறி அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகின்ற, கவனித்து அனுப்புகின்ற, வழி அனுப்புகின்ற ஒரு வாழ்வு நெறியாய் மாறுவதற்கு கிருபை தாரும். எங்கள் நாட்டில் இன்னும் சென்று சேராத எல்லைகளுக்கு எங்கள் வீட்டு இளைஞர்கள், எங்கள் சபையின் மகத்துவமான மனிதர்கள் புறப்பட்டு போக, அவர்களை அப்படி வாழ்த்தும் எல்லைகளுக்காக நீர் உம்முடைய கிருபையை அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இதை போல திரு கிருபையை தந்ததற்காக நன்றி. எங்களுக்கு ஆழ்ந்த மனதை தார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாங்கள் சுகமாயிருக்க ஆன்மாவில் களி கூறுகிறோம். அது எல்லாவற்றிலும் படரட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.